இல்லடா இப்படி ஆடுது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. கஷ்டப்படாம நடு, நான் அவ்வளோ வயிற்றுல இருக்க மாட்டேன். தெரியுது, நீ மூடு. நம்ம சென்னையில வந்து வடக்கன்ஸ் நல்லா ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க இடத்த வந்து அவங்களுடைய டிஷ் எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்காங்க. வடக்கன்ஸ் டிஷ் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஊருக்காய், அதுக்கப்புறம் ஏதோ பேரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த டிஷ்ல எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து இங்க இதை பண்றவங்க கூட வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் நீட்டா பண்ணி வச்சிருக்கலாம். இந்த வெளியே போட்ட மாதிரி கிரீன் ஷீட் உள்ளேயும் உள்ள போட்டிருக்கலாம். ஏன்னா குழந்தைங்களா வருது. ஸோ அதுக்காக தான் ஹாரர் ஹவுஸ்குள்ள போக போறோம். ஹாய் गाइस, வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். गाइस, இப்போ நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில தீவுத்திடல் ஒன்று பார்த்தோம். அது எப்படி இருக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ गाइस, பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் மாதிரி தெரியும். ஆனா தாஜ்மஹால் இல்ல, தாஜ்மஹால் மாதிரியே வந்து அழகான ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா அட்டகாசமா இருக்கு. அப்படியே பார்த்தா நல்லா லைட்ல கலரா இருந்துச்சு. சரி, அப்படியே வந்து இதே ஒரு வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கும் இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உள்ள ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 80 rupees, பைக் பார்க்கிங்க்கு வந்து 50 rupees வாங்குறாங்க. அதுக்கான ஒர்த் இருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க ஒரு 80 rupees கொடுத்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அது 4 daysக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். கைஸ், நம்ம உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பார்க்கும்போது இங்க பாருங்க, ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு வெட்டுக்கிளி தான்றா இது. பட்டர்ஃப்ளை வெட்டுக்கிளி இல்ல கைஸ், எவ்வளவு பெரிய பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்க. அது பக்கத்துல பாருங்க கொலிவி. அதுக்கு அடுத்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வண்டு, இதெல்லாம் பேர்ல தெரியல. இதான் வெட்டுக்கிளி. ஏய், இது தும்பிடா. தும்பி. சாரி கைஸ், இது வந்து தும்பி. இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் நிறைய வச்சிருக்காங்க. கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கு. அழகா உள்ள ஒரு மிஷினை வச்சுட்டு இருக்காங்க. மிஷினை வச்சுட்டு அப்படியே தலையாட்டுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணும் குழந்தைங்களாம். அது பாத்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு உண்மையான குருவி இருக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்கா அப்படியே நல்லா கிரியேட்டிவா யோசிச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க தும்பி. இது எல்லாம் உண்மையாவே ரியலா இந்த மாதிரி பெருசாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அவள் தான் நம்ம எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஸோ கைஸ், உள்ள போகலாம். உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டக சவாரி தான் போக போகிறோம். இங்கே வந்து ஒரு ஒட்டகம் இருக்கு. அதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 80 rupees. இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு இங்க எடுத்து வந்து விட்டுருவாங்க. ஸோ ஒட்டக சவாரி தான் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இது. பார்க்கலாம். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஏறி உட்காரத்துக்கு உட்காந்து வச்சு ஓகேவா? இல்லடா இப்படி ஆடுது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. ஒட்டகத்துல போயின்னு இருக்கோம். பயங்கரமா ஆட்டம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது. ஏதோ ஒரு ராட்டத்துல போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் தலைவா, பேர் என்ன பேரு? கைஸ், தலைய மட்டுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு. தலைய பார்த்தாவே இது வந்து நம்மளுக்கு வந்து இங்க இருந்து அங்க அப்படியே ஒரு பெரிய ரவுண்டு கூட்டு போயிட்டு அப்படியே கூட்டு வரும்போது வேற ஆடுது. வேற பயமா இருக்கு. வந்துருமானான்னு தெரியல. கஷ்டப்படாம நடு, நான் அவ்வளவு வயிற்றுல இருக்க மாட்டேன். தெரியுது, நீ மூடு. ஸ்லோவா நடந்து போ, ரொம்ப ஃபாஸ்டா ஓடாத. பேர் என்ன பேரு? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நியூட்டன். गाइस, இப்ப நம்ம வந்து ஒட்டகத்துல வந்து சவாரி போயிட்டு இருக்கோம். தெரியுதா? பார்த்தா ஒரு கையில பூச்சி எடுத்துட்டு இருக்கையா, கீழே உள்ள போறேன்னு தெரியல. ஹாய்டா தியாகு. ஹாய்டா. இது வேற ஆடுது. நல்லா இருக்காடா. ஏய், நானே பயத்துல உட்கார்ந்து இருக்கேன். மச்ச கை விட்டு உட்காரா, என்ன கை பிடிச்சிட்டு உட்காரா, நீ தான் தைரியசாலியாச்சு. ஆடுதுடா பயங்கரமா. கைஸ் பாருங்க.
எல்லாம் இந்த மாதிரி ஒட்டகத்துல வந்து என்ன தலையை ஆட்டுது கைஸ், டக்கு டக்கு டக்குன்னு ஏதாச்சும் முட்டிட்டு போதா பயமா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பாலைவனத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு எடுத்தோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஒட்டக சவாரி அட்டகாசமா இருக்கு. ஆனா ரவுண்ட் வந்து சின்ன ரவுண்டு தான். இங்க இருந்து போயிட்டு ஒரு 400 மீட்டர்ஸ் அதுக்குள்ளேயே போயிட்டு ரவுண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப ஜோஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டக ரைடு போயிட்டு செம்ம ஒரு மாதிரி மெர்சலா வராரு. அது குலுங்கின குலுங்கலில் வயிறுல என்னென்னலாம் குலுங்குச்சுன்னு இப்ப அவருக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க அதை கேட்டுக்கிட்டே போவோம். ஜோஷா ரைடு எப்படி இருந்தது இப்ப உங்களுக்கு? கைஸ் ஃபர்ஸ்ட் யாரும் போது பெருசா தெரியல, நடக்கும் போது தலையாட்டுது, உடம்பு ஆட்டுது, எங்க கீழே தள்ளி விடுப்போம் தெரியல. ஆனா சூப்பரா கூட்டு வந்துச்சு. ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டு நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டகத்துல போடான்னு நினைக்கல, போயிட்டேன். இதுக்கப்புறம் பாலைவனத்துல போகும்போது அவரோட மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பார்த்திருப்பீங்க. அவர் எந்த அளவுல பீதி அடைஞ்சாருன்றது உங்களுக்கு கிளியரா அந்த வீடியோல தெரியும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு விளையாடக்கூடிய ஸ்விம்மிங் பூலு. அப்புறம் வந்து இங்க நிறைய வந்து பொருள் 10 ரூபா பொருள்னு போட்டிருக்காங்க காய்ஸ். எது எடுத்தாலும் 10 ரூபான்ற மாதிரி போட்டிருக்காங்க. உள்ள வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். மேபி பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும்னு நினைக்கிறேன் நான். நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள்லாம் நிறைய இருக்கு. மேபி இந்த குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அது எல்லாமே நிறைய இருக்கு. நல்ல வாட்டர் பாட்டில்ஸும் இருக்கு. மேபி ஏற்ற மாதிரி மாறும். ஸோ சேம் டைம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்களா ஒட்டகம் வந்து பாருங்க. நான் போன ஒட்டகம் அது என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் கூப்பிட்டா பார்க்க பாருங்க. ஓய் தலைவா, மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நான் முறைச்சுன்னு போறேன், முறைச்சுன்னு போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீ செயின்ஸ் நிறைய இருக்கு, நிறைய குத்துரு. சேம் 10 ரூபா கடை தான் இதுவும் நினைக்கிறேன். அதேதான் பேனர் போட்டு வச்சிருக்கு. இல்லடா கொஞ்ச நேரம் இதுவாயிடுச்சுடா. ஸோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3D ஷோ, கிட்ஸுக்கான 3D ஷோஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க. கிட்ஸாலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். கோஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நம்ம வரும்போது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹாரர் ஹவுஸ் இதுல கண்டிப்பா நம்ம போய் ஆகணும். நம்ம வரும்போது கன்ஃபார்மா அது உள்ள என்ன த்ரில் இருக்குன்றதை நம்ம பார்த்தே ஆகிறோம். ஸோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானி ஹோம்மேடு ஊறுகாய் எல்லாமே ஒரு விதமான ஊறுகாயெல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்மெல்லே நல்லா இருக்கு காய்ஸ். இந்த சைடு வந்தா இந்த ஸ்மெல்லு தான் எங்களை வந்து காமிச்சிச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஊறுகாய்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இங்க நீங்க வந்தீங்கன்னா வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிளகாலாம் நிறைய பெரிய மிளகா போட்டு வச்சிருக்காங்க. 1/4 கிலோ வந்து 100 ரூபாய். எதா இருந்தாலும் 1/4 கிலோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாமா இல்லை எப்படி? நீங்க இந்த சாம்பிள் மாதிரி ஏதாவது தருவீங்களா? நீங்க வந்து பாருங்க வர லெவல்ல பயங்கரமா இருக்கு. சூப்பரா வேற லெவல் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சாம்பிள் கூட பார்த்துட்டு இங்க வாங்கிட்டு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ளதான் போயிட்டு இருக்கோம். போக போக இங்க கொஞ்சம் லாங்கா நடக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அவங்களெல்லாம் மட்டும் வீட்டுல விட்டு நீங்க வர மாதிரி இருந்தா தாராளமா வரலாம். இங்க நிறைய நட் ஷாப்பு, ஊறுகாய் ஷாப்ஸ் அந்த வந்து இருக்கு. நம்ம சென்னையில வந்து வடக்கன்ஸ் நல்லா ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க இடத்த. வேற லெவல்ல பக்காவா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வடக்கன்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லா வந்து அவங்களுடைய டிஷ் எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்காங்க. வடக்கன்ஸ் டிஷ் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஊறுகாய், அதுக்கப்புறம் ஏதோ பேரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த டிஷ்ல எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. தமிழ் அவங்கள பார்த்தா தமிழ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எனக்கு கம்பேர் பண்ணும்போது. போற காலத்துல என்னென்ன ஆகுமோ தெரியல. ஒன்னும் ஆகாது, நம்மளுக்கு இருக்க இடம் இருக்காது. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்களா? அது பாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ராட்டினம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ராட்டினத்தெல்லாம் போய் பார்ப்போம். வந்து இந்த தொட்டில் ராட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து இருக்கு. ஜெயின் வீல். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு வகையான டிக்கெட். நீங்க என்ட்ரன்ஸ் மட்டும் தான் 80 ரூபாய். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ராட்சச கப்பல். இங்க வந்து பாத்தீங்கன்னா அசுரத்தாலாட்டு இருக்கு. ராட்சச கப்பல் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இங்க ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் நிறைய இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தாகமா இருந்தா லெமன் சோடா கடை கூட இருக்கு. மேபி நீங்க மழை நான் லீவ் விட்டுருக்கலாம். கீழே வந்து நிறைய தண்ணியா இருக்கு. மழை நடக்கிறது கஷ்டமா இருக்கு.
அப்படியே சைடே வா. இங்க ஃபுல்லா வந்து தண்ணியா இருக்கு. அது பார்த்து ப்ரோ பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் புதுசா புது ராட்டினமா இருக்கு. இது எவ்வளவு ஜஸ்ட் பாத்தீங்களா? பின்னாடி இருக்க சேருக்கும் ஃப்ரண்ட்ல இருக்க சேருக்கும் அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து அந்த அளவுக்கு வந்து நீட் அண்ட் கிளீனா இல்ல. செக் பண்ணி பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்குன்னு இல்ல, ரொம்ப மோசமா இருக்குது. ரொம்ப மோசமா இருக்கு. அதனால லேடிஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் guys. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கீழே காட்ட மச்சான். இப்போ நீங்க மழை பெஞ்சு நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப சொதன்னுலாம் இருக்கு. அதனால சில்ட்ரன் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை இல்லாத டைமாக பார்த்து கூப்பிட்டுவாங்க. சேஃபாகவும் இருக்கும். நம்மளுக்கு யாரும் வழிக்கும் கீழே விழ வேண்டாம். நம்ம ரொம்ப பார்த்து ஒவ்வொரு அடியும் வைக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப ரிஸ்கா இருக்கு மழை பெஞ்சு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா. ஸோ ஆமா கைஸ், அதாவது வந்து இங்க இதை பண்றவங்க கூட வந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் நீட்டா பண்ணி வச்சிருக்கலாம். இந்த வெளியே போட்ட மாதிரி கிரீன் ஷீட் உள்ளேயும் போட்டுருக்கலாம். ஏன்னா குழந்தைங்களா வருது. ஸோ அதுக்காக தான். வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது இங்க ஒண்ணு இருக்கா, அங்க அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது இருக்கு பாருங்க, சுத்துது பாத்தீங்களா, அங்க இருக்கு. அதே மாதிரி வந்து அசுர தலாட் அங்க ஒன்று பார்த்தோமா. ஸோ இங்க ஒண்ணு இருக்கு. பாத்தீங்கன்னா க்ரௌட் அதிகமா இருந்தா ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க மேபின்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா அது தனி இது தனி. இங்க புதுசா ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க இது ஒண்ணுதான் இருக்கு புதுசா, வேற எதுவும் இல்லை இப்போதைக்கு. இதுதான் வந்து டிவி தியேட்டரோட எண்டு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்ல இதோட வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம வந்து எண்டு வரையும் வந்து பார்த்தாச்சு. இங்க வந்து ஃபுல்லா வந்து நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. அப்புறம் வந்து கிட்ஸுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்கு. விளையாடுற இடம் இருக்கு, சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பெரிய பெரிய ராட்டினம் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க ஒட்டக சவாரில போனதே இல்ல அப்படின்னா சென்னையில இந்த ஒரு இடத்துல ஒட்டக ரைடு வந்து 80 rupees கூட்டு போறாங்க. அது ஒண்ணு வாட்ச். நம்ம வந்து பேய் ரூமுக்கு தான் போக போறோம். பேய் ரூம்ல போயிட்டு எவ்வளவு பேய் ரூமுக்கு வந்து வந்த பிளானே வந்து பேய் ரூம்ல போனோம் அப்படின்னா டிக்கெட் எவ்வளவு இருக்கு தெரியல. அங்க எவ்வளவுன்னு பார்த்துட்டு எப்படின்னு சொல்றோம். கேக்குதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹாரர் வயசு எனக்கு வலுக்கட்டாயமா இவன் கூப்பிட்டு போறான். ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இவன் தான் காரணம். வந்து நம்ம ஹாரர் ஹவுஸ்குள்ள போக போறோம். 2 பேரும் போக போறோம். வீடியோ எடுத்துட்டு போக போறேன். உள்ள என்ன நடக்குது எல்லாமே வீடியோ கவர் பண்ண போறேன். அதுல ஐயோ அம்மான்ல கதறல் வரும் guys. அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது. உள்ள போக போறேன். உள்ள ஃபுல்லா டார்க், ஃபுல்லா இருட்டா இருக்கு. எடுக்க போறேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். என்ன லைட்டே இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே சவுண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளவு நேரம் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? மாசம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஏதாவது கொடுக்குறாங்களா? சாப்பாடு போறது இல்லையா? ஏன் போறது இல்ல? வாங்க உங்க ஓனர் போய் பேசலாம். வாங்க போலாம், வாங்க போலாம். சாப்பாடு எல்லாம் நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்துனீங்க. நான் ரொம்ப நல்லா பயந்துட்டேன். டான்ஸ் ஆடுங்க ஒரு ஸ்டெப். சரி அவங்க ஸ்டெப் போட மாட்டாங்களா? வாங்க நம்ம வேற யாராவது இருக்காங்களா பாப்போம். உள்ள போயின்னு இருக்கோம். ஃபுல்லா ஒரு பாட்டை போட்டு நிஜமா வந்து இந்த இடத்துக்கு ஒரு பாட்டு போட்டு ஒரு பயம் கூட இல்லை நிஜமா எங்களுக்கு. எந்த இடத்துக்கு என்ன மாதிரி பாட்டு போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. ஒரு ஆளை சுத்தி வந்துடுறா. ஒரே ஆளு 4-5 காஸ்டியூம் போடுற எப்படி கட்டுப்படி? இந்த ட்ரெஸ் எப்படி கட்டுப்படி ஆகுது? 4-5 காஸ்டியூம் போடுற ஸ்லிப்பர் மாத்திரியா? மண்டையில இருக்கிற கொண்டைய மாத்திரியா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்னை ஃபாலோ பண்ண. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. அட ஃபர்ஸ்ட் மாத்திடுவா. இதோ பாருங்க, அது மாத்தி விட்ட மாஸ்க்.
guys, இன்னொரு எக்ஸிட் வெளியே வந்தாச்சு. பாய். அவன் ஒரே பையன் வந்து 4-5 காஸ்டியூம் போட வைக்கிறாங்க. அவன் எவ்வளவு எங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணா, நாங்களும் பயப்படுற மாதிரி நடிக்கிறோம் பார்க்கலாம். ஆனா சிரிப்பு தான் வருது. நம்ம ஃபன் ஆயிடுச்சு கைஸ். நீங்களும் செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். வந்து இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க, ஃபன்னா வந்தது, நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். அது வரைக்கும் டாடா பாய், see you.